Good evening students. இதுதான் ஆக்சி ஹீமோகுளோபின் டிசோசியேஷன் கர்வ் அப்படிங்கிற டயக்ராம். ஓகேங்களா? இது வந்து ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர். இது ஆக்சிஜனு ஹீமோகுளோபின் இணையக்கூடிய பர்சன்டேஜ். ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக ஆக்சிஜனு ஹீமோகுளோபின் இணையக்கூடிய பர்சன்டேஜ் அதிகமாகும். ஒரு லெவல் வரை அதிகமாகும், அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆயிரும். இதுக்கு பேர் தான் ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் டிசோசியேஷன் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுதான் எஸ் ஷேப்பில் இருக்குது. எஸ் ஷேப்பில் இருந்து அதுக்கு பேர் சிக்மாய்டு ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், a sigmoid curve is S shaped obtained from when the percentage of saturation of hemoglobin with oxygen in plot is against PO2. This curve is called as oxyhemoglobin dissociation curve. இந்த கர்வுக்கு பேர் தான் ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் அப்படின்னு சொல்லி. இந்த கர்வ் என்ன சொல்லுதுன்னா, பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் O2 இன்க்ரீஸ் ஆக ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் இணைகிறது அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த கர்வ். திஸ் இஸ் எஸ் ஷேப்டு. இது என்ன வடிவத்தில் இருக்காமல் எஸ் ஷேப்டு. Step slope PO2 values between 10 to 15 is high, then flattens into between 7 to 100. இங்கே பாருங்கள், 10 to 50% வரையும் இந்த ஆக்சிஜனு ஹீமோகுளோபினும் PO2 அதிகமாக ரொம்ப அதிகமாகுது. 70 to 100 வரப்போ ஃப்ளாட் ஆகிடுது அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, under the normal physiological conditions, every 100 ml of oxygenated blood can deliver 5 ml of O2 in tissues. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஒவ்வொரு 100 மில்லி ஆக்சிஜனேட்டட் ரத்தத்துலேயும் 5 ml O2 இருக்கும். சரியா? ஒவ்வொரு 100 மில்லி ஆக்சிஜனேட்டட் பிளட்லேயும் 5 ml ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இது நம்ம ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். இதுக்கு அடுத்தது CO2 டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். blood transport to CO2 from the tissue cells, lungs in 3 days. 3 வழிகளில் போகுது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். CO2 டிரான்ஸ்போர்ட் ஆகிறது 3 வழிகளில் போகுது. CO2 டிரான்ஸ்போர்ட் ஆகிறது 3 வழிகளில் போகுதுன்னு சொல்லி பண்ணிச்சோம் இல்லையா? ஃபஸ்ட்டு டிசால்வ்டு இன் பிளாஸ்மா அப்படின்னா கரைஞ்சி போகிறது. பிளாஸ்மாவில் கரைஞ்சி போகிறது. 7லிருந்து 10% ஆஃப் CO2 பிளாஸ்மாவில் கரைஞ்சி எடுத்துகிட்டு போகும். இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் டிசால்வ்டு ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்மாவில் கரைஞ்சி எடுத்துகிட்டு போகும். ஹீமோகுளோபின் 20லிருந்து 25% ஆஃப் CO2 எடுத்துகிட்டு போகும். பைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகும். சரிங்களா? எப்படி ஆக்சிஜனு ஹீமோகுளோபின் இணைஞ்சு போகுது, அதே மாதிரியே CO2 ஹீமோகுளோபினும் இணைஞ்சு போகுது. சரிங்களா? இப்போ CO2வும் ஹீமோகுளோபின் இணைஞ்சுன்னா அது பேர் கார்பமினோ ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லி பேர். கார்பமினோ ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லி. CO2 ப்ளஸ் ஹீமோகுளோபின் ஈக்குவல் டு கார்பமினோ ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லி பேர். HbCO2. பிளாஸ்மாவில் கரைஞ்சி 7லிருந்து 10% CO2 கரைஞ்சி எடுத்துகிட்டு போகுது. 20லிருந்து 25% CO2 ஹீமோகுளோபின் எடுத்துகிட்டு போகுது. மீதி இருக்கக்கூடிய 70% பைகார்பனேட் அயான்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளாக மாறி தண்ணியில் பிளாஸ்மாவில் கரைஞ்சி எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா? இதில் தான் அதிகப்படியான CO2 டிரான்ஸ்போர்ட் ஆகும். எத்தனை பர்சன்டேஜ்? 70%. 70% ஆஃப் CO2 டிரான்ஸ்போர்ட்டட் எஸ் பைகார்பனேட் அயான்ஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு பெரிய கெமிக்கல் ரியாக்ஷனே நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். திஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 அண்ட் டிகிரி ஆஃப் ஹீமோகுளோபின் ஆக்சிஜனேஷன். இது எதை வச்சுருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக CO2 டிரான்ஸ்போர்ட் அதிகமாகும். RBC contain high level of concentration enzyme that is called as carbonic anhydrase. RBCக்குள்ளார அதிகப்படியான ஒரு என்ஜைம் இருக்குது. அதுக்கு பேர் கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்ஜைம். திஸ் இஸ் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் இன் பிரசன்ட் இன் பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் கம்மியாக இருக்கும், RBCயில் அதிகமாக இருக்கும். RBCக்குள்ளார ஒரு என்ஜைம் இருக்குது. அந்த என்ஜைமுக்கு பேர் என்ன? கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? இது எப்படி போகுது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். டிஷ்யூவில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். சரிங்க? ரத்தத்துக்குள்ளே தண்ணி இருக்கும், அதுதான் பிளாஸ்மா. கார்பன் டை ஆக்சைடும் தண்ணியும் ரியாக்ட் ஆகி கார்பானிக் ஆசிட்டாக மாறும். ஃபஸ்ட்டு கார்பானிக் ஆசிட்டாக மாறும். அது செய்கிறது கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்ஜைம். ஓகேங்களா? நம்ம சுவாசிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூவில் அதிகமாக வேஸ்டேஜை உருவாகும்.
அந்த டிஷ்யூவில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய வாட்டரில் கரையுது. அப்படி கரைஞ்சி கார்பானிக் ஆசிட்டாக மாறுது. ஓகேங்களா? கார்பானிக் ஆசிட் வந்து ஸ்டேபிளாக எப்பவுமே இருக்காது, உடனே ரெண்டாக உடஞ்சிடும். எப்படி உடையும்? ஹைட்ரஜன் அயானாகும் பைகார்பனேட் அயானாகும் உடஞ்சிரும். ஓகேங்களா? டிஷ்யூவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிகுலோட ஜாயிண்ட் ஆகி கார்பானிக் ஆசிட்டாக மாறுது. அது ரியாக்ட் பண்ணுறது கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்சைம். இதே கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் என்சைம் இந்த கார்பானிக் ஆசிட்டை ஹைட்ரஜன் அயானாவும் பைகார்பனேட் அயானாவும் உடைச்சி கொடுத்தது. இந்த பைகார்பனேட் அயான்ஸ் அப்படியே பிளாஸ்மாவில் மிதந்துக்கிட்டே வரும். எங்கே? ஆல்வியோலை வரைக்கும் வரும். ஆல்வியோலையில் வந்து அப்படியே ரிவர்ஸில் போகும். ஆல்வியோலைக்கு வந்து இந்த பைகார்பனேட் அயான்ஸ் ஹைட்ரஜனோட இணைஞ்சு கார்பானிக் ஆசிட்டாக மாறும். இந்த கார்பானிக் ஆசிட்டை CO2 ஆகவும் வாட்டர் மாலிகுலாகவும் பிரிஞ்சிடும். CO2 லங்ஸ்லேருந்து எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும். ஓகேங்களா? இப்படி தான் ரிவர்சல் நடந்துட்டு இருக்கு. இப்போ சொல்கிற மாதிரிங்க, அட் த டிஷ்யூஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 இஸ் ஹை. டிஷ்யூவில் கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் டியூ டு கெட்டபாலிசம் நடக்கிறதுனால. இது கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்யூஷன்ட்டு பிளட்டுக்குள்ளார போகுது. பிளட்டுக்குள்ளார போயிட்டு இந்த பிளட்டுக்குள்ளார போய் இந்த CO2வும் வாட்டர் மாலிகுலும் இணைஞ்சு கார்பானிக் ஆசிட்டாக மாறுது. அந்த கார்பானிக் ஆசிட்டு பைகார்பனேட் அயான்ஸாகவும் ஹைட்ரஜன் அயானாகவும் உடையுது. ஓகேங்களா? இந்த CO2 டிஃப்யூஷன் டு ஆர்பிசிக்குள்ளார போகிறப்ப இட்ஸ் கம்பைன்ஸ் வித் வாட்டர் ஃபார்மிங் கார்பானிக் ஆசிட். இது ஆர்பிசிக்குள்ளே போகிறப்ப வாட்டர் மாலிகுலோட CO2 இணைஞ்சு கார்பானிக் ஆசிட்டாக மாறிடுது. இட் இஸ் கேட்டலைஸ்டு பை என்ஜைம் கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ். இது வந்து செய்யக்கூடிய என்ஜைமுக்கு பேர் கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ். இந்த கார்பானிக் ஆசிட் அன்ஸ்டேபிள், இது நிலையே இருக்காது. இது டிசோசியேட் வித் ஹைட்ரஜன் அயான்ஸ் அண்டு பைகார்பனேட் அயான்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, இது டிசோசியேஷன் ஆகி பைகார்பனேட் அயன்ஸையும் கார்பனேட் அயன்ஸாகவும் மாறிடும். இது கார்பானிக் ஆன்ஹைட்ரேட்ஸை இதை 2 டைரக்ஷன்லையும் மாற்றி மாற்றி பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பைகார்பனேட் அயான்ஸ் குயிக்கில் மூவ் ஆகி ஆர்பிசிக்குள்ளார போய் ஆர்பிசியிலிருந்து பிளாஸ்மாக்குள்ளார போயிடும். ஓகேங்களா? இட் இஸ் கேரிட் பை தி லங்ஸ். நேராக லங்ஸுக்கு போயிடும். லங்ஸோட ஆல்வியோலைக்கு போயிட்டு அங்கே போனீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 குறைஞ்சிரும். அதனால் இந்த ரியாக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷனில் போயிடும். எப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் அயானும் பைகார்பனேட் அயானும் இணைந்து கார்பானிக் ஆசிட்டாக மாறுது. இந்த கார்பானிக் ஆசிட் CO2வும் H2வும் உடையுது. இந்த CO2 அப்படியே லங்ஸ்லேருந்து வெளியில் போயிடும். Thus the CO2 formed in bicarbonate ions. The tissue level is transported in alveoli released out CO2. இந்த மாதிரி தான் CO2 வெளியில் போகுது. ஒவ்வொரு 100 மில்லி டீஆக்சினேட்டட் பிளட்லேயும் 4 ml ஆஃப் CO2 ப்ரெசென்ட் ஆயிரும். இதை 1 மார்க்கில் கேட்குறாங்க. ஒவ்வொரு 100 மில்லி ஆஃப் டீஆக்சினேட்டட் பிளட்லேயும் 4 ml ஆஃப் CO2 ப்ரெசென்ட் ஆயிரும். இது ஆல்வியோலை வழியாக வெளியில் போயிடும். ஓகேங்களா? இதுதான் CO2 டிரான்ஸ்போர்ட். இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா ஒழுங்குபடுத்துறது. நம்ம ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுலே இது யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மூளையில் எந்த பகுதி இதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு பேர் தான் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? எ ஸ்பெஷலைஸ்டு ரெஸ்பிரேட்டரி சென்டர் ப்ரெசன்ட் இன் மெடுல்லா ஆப்லங்கேட்டா. மெடுல்லா ஆப்லங்கேட்டாவில் நம்ம மூச்சு விடுறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்குனே ஒரு சென்டர் இருக்குது. ஓகேங்களா? அந்த சென்டருக்கு பேர்ட்டு ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? மெடுல்லா ஆப்லங்கேட்டா அப்படிங்கிறது ஹைண்ட் பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு, மூளையோட பின்மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அந்த பின்மூளைக்கு உள்ளார மூச்சு வாங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்குனே ஒரு சென்டர் இருக்குது. அந்த சென்டருக்கு பேர் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அப்படின்னு சொல்லி பேர். இதுதான் நம்ம மூச்சு வாங்குறது எல்லாத்தையும் ரெஸ்பான்சிபிளுக்கு காரணமாக இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு பகுதி இருக்குது. அந்த பகுதிக்கு பேர் நுமோடாக்சிக் சென்டர். இது எங்கே இருக்குன்னா பான்ஸ்வரவலி அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுற சென்டர் இது நுமோடாக்சிக் சென்டர். இது பான்ஸ்குள்ளார இருக்குது. இட் மாடரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்ஸ் டு என்சூர் த நார்மல் பிரீத்திங். பாரு, நிமோடாக்சிக் சென்டர் தான் எல்லாத்துக்கும் ஹெட்டு.
இது பான்ஸ் வரவழைக்கு இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரை கண்ட்ரோல் பண்ணுது. இது எங்கே இருக்குன்னா மிடில் ஆப்லங்கேட்டால் இருக்குது. இங்கேருந்து போகக்கூடிய மெசேஜ் இதுக்கு போகுது, இங்கேருந்து வரக்கூடிய மெசேஜ் நம்முடைய லங்ஸுக்கு வந்து சேருது. இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம மூச்சு வாங்குறத கண்ட்ரோல் பண்ணுது. இது போக இன்னொரு சென்டர் இருக்குது. The chemosensitive area found in close to rhythm center is highly sensitive CO2 and H+. இந்த சென்டருக்கு பக்கத்தாலேயே ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு பேர் ஹீமோசென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு பக்கத்தால் இருக்குது. இது CO2வையும் ஹைட்ரஜன் அயான்ஸையும் செக் பண்ணி கண்டுபிடிச்சிடும் எங்கள் பிளட்டில். அண்ட் ஹைட்ரஜன் இஸ் எலிமினேட்டட் பை ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். இது போக நம்முடைய இரத்த குழாய்களுக்குள்ளே அங்கங்கே ரிசிப்டார்ஸ் இருக்கும், உணர் கருவிகள். அது வந்து செக் பண்ணி பிரெயினுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, CO2 எவ்வளோ இருக்குன்னு. த ரிசிப்டார்ஸ் அசோசியேட்டட் வித் அயோட்டிக் ஆர்ச் அப்படின்னா ஹார்ட்லேருந்து வெளியில் வர டியூபுக்கு பேர் அயோட்டா. அயோட்டாவோட டியூபுக்குள்ளே அங்கங்கே ரெஸ்பிரேட்டரி இருக்குது. கரோட்டிட் ஆர்ட்ரி அப்படிங்கிறது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ஆர்ட்ரி, அதுக்குள்ளாரே இருக்குது. நெசசரி சிக்னல்ஸ் டு ரிதம் சென்டர் டு ரெமிடியல் ஆக்ஷன். இது செக் பண்ணி நேராக ரிதம் சென்டருக்கு கொடுத்துரும், அது உடனே ரெமிடியல் ஆக்ஷனில் இறங்கிடும். The role of O2 is insignificant in the regulation of respiratory rhythm. இதில் வந்து O2ஓட பர்சன்டேஜ் அதிகமாக அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா மூச்சு விடுறதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? நம்ம மூளையில் மிடுலா ஆப்லங்கேட்டா அப்படிங்கிற பகுதிக்குள்ளார ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் நம்முடைய லங்ஸுக்கு அப்பப்போ ஆர்டர் அனுப்பி நம்ம மூச்சு விடுறதை ஒழுங்குபடுத்தும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு பார்ட் இருக்குது, அது பேர் நுமோடாக்சிக் சென்டர். இது எங்கே இருக்குன்னா பான்ஸ் வரவழிக்குள்ளார இருக்குது. இது அப்பப்போ மெசேஜ் கொடுத்து இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரை கண்ட்ரோலில் வச்சுருக்கும். இதுக்கு போக கீமோ சென்சிட்டிவ் சென்டர் அப்படின்னு சொல்லி இந்த சென்டருக்கு பக்கத்தால் இருக்குது. அது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய CO2 ஹைட்ரஜன் அயான்ஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும். இது போக ஹார்ட்லேருந்து வெளியில் வரக்கூடிய டியூபுக்கு பேர் அயோட்டிக் ஆர்ச் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்குள்ளார ரிசெப்டார்ஸ் உணர் கருவிகள் என்னென்ன உணரும், ஆக்சிஜன் CO2 இது எல்லாத்தையும் உணர்ந்து சொல்லக்கூடிய இது இருக்குது. இது நேராக உணர்ந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு மெசேஜ் அனுப்பும், அது உடனே ரெமிடியல் ஆக்ஷனில் இறங்கிடும். இப்படி தான் நம்ம உடம்புக்குள்ளார ரெஸ்பிரேட்டரை கண்ட்ரோல் பண்ணி போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்தது ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். அப்படின்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதில் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்கலாம். when a person travels quickly from the sea level of elevation of 8000 feet, திடீர்னு ஒரு மனிதன் மலைச்சக்கரத்தில் 8000 அடி உயரத்துக்கு போயிட்டானா என்ன ஆகுனா அங்கே ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிருக்கும், பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் O2 குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? திடீர்னு நம்ம மலை உச்சிக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோ, 8000 அடி உயரத்தில் மலை உச்சிக்கு போயிட்டோம்னா அங்கே ஆக்சிஜனோட அளவு கம்மியாக இருக்கும், பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் O2 கம்மியாக இருக்கும். இப்படி திடீர்னு போயிட்டீங்க அப்படின்னா மயக்கம் வரும், கிறுகிறுன்னு வரும், மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம பாடியில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் அக்யூட் மைண்டேன் சிக்னஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பேர். அதை இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? when the person travel quickly from the sea level elevations 8000 feet, 8000 அடிக்கு திடீர்னு நீங்கள் மலை சிகரத்துக்கு போயிட்டீங்கன்னா where the atmospheric pressure is partial pressure of oxygen is lowered, partial pressure of O2 குறைஞ்சிரும். and the individual response to symptoms acute mountain sickness, உடனே அவனுக்கு ஒரு நோய் ஏற்படும், அதுக்கு பேர் அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லி பேர். அப்படின்னா ஆக்சிஜன் கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்கலன்னா தலைவலி வரும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் மூச்சு வாங்க சுவாசமாக இருக்கும், குமட்டல் இருக்கும், டேசினஸ் மயக்கம் வரும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புவர் பைண்டிங் ஆஃப் O2 வித் ஹீமோகுளோபின், ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிரும், அதனால் ஆக்சிஜனு ஹீமோகுளோபின் இணையிறதும் குறைஞ்சிரும். ஓகேங்களா? இது திடீர்னு இந்த சிம்டம்ஸ் வரும். சப்போஸ் அங்கேயே கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணிட்டீங்க, அங்கேயே தங்கி இருந்தீங்கன்னா பாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். when the person moves a long term basis in mountains, அங்கேயே கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டிங்கன்னா இந்த sea level of body begins, அந்த பாடி நம்மளுடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றும். அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம்.
நீங்கள் அங்கேயே தங்கிட்டிங்கன்னா இட் மேக் ரெஸ்பிரேட்டரி ஹீமோபைட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும். அது எப்படி பண்ணுதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். To overcome this situation, kidney accelerate the production of hormone erythropoietin. அங்கேயே தங்கி இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு கிட்னி ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அந்த ஹார்மோனுக்கு பேர் எரித்ரோபொய்டின், which stimulates the bone marrow produce more RBC. இது போய் நேராக போன் மேரோவை தூண்டி விட்டு ஆர்பிசியோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். ஆர்பிசி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? நம்முடைய ஆக்சிஜன் பைண்ட் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகும், நம்ம நார்மலுக்கு வந்துடுவோம். ஓகேங்களா? இது ஒரு டைப். நெக்ஸ்ட் இன்னொரு டைப்பு, when the person descend the deep into the sea. இது 8000 அடி உயரத்துக்கு போனீங்கன்னா இந்த பிரச்சனை வரும். கடலோட அடியில் ரொம்ப ஆழமாக போயிட்டீங்கன்னா the pressure surrounding the which increase the causes of lungs and decrease volume. கடலோட தண்ணிக்குள்ளார ரொம்ப ஆழமாக திடீர்னு போயிட்டீங்கன்னா அங்கே தண்ணியோட அழுத்தத்தினால லங்ஸோட வால்யூம் குறைஞ்சி போயிடும். சரிங்க, லங்ஸோட வால்யூம் குறைஞ்சி போயிடும். இந்த லங்ஸோட வால்யூம் குறைஞ்சி போச்சுன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் வித்தின் தி லங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு சில இடத்துல நன்மை பயக்கும், ஆனால் திடீர்னு இது மயக்கங்களை ஏற்படுத்தும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் டென்ஸ் டு டிரைவ் த அடிஷனல் ஆக்சிஜன் இன்டு சர்க்குலேஷன். இது வந்து அதிகப்படியான ஆக்சிஜன் உள்ளே போக அனுமதிக்கும். அப்படி போகிறப்ப பட் ஆல்சோ ஹேஸ் ரிஸ்க், ஒரு சில ரிஸ்க்கும் வரும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் உள்ளே போகிறப்ப நைட்ரஜன் கேஸும் உள்ளே கலந்து உள்ளே போயிடும். அப்படி நைட்ரஜன் கேஸ் உள்ளே போயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே பப்புள்ஸை ஃபார்ம் பண்ணிடும். பப்புள்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா பிளட் கிளாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடும், மயக்கம் வந்துடும். சரிங்களா? டிரைவ் டு த நைட்ரஜன் கேஸ் இன்டு சர்க்குலேஷன். நைட்ரஜன் கேஸும் சர்க்குலேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிடும். இப்படி என்ட்ரி ஆகிறதுனால திஸ் இன்க்ரீஸ் த பிளட் நைட்ரஜன் கண்டென்ட் கேன் லீட் டு தி கண்டிஷன் கால் நைட்ரஜன் நேக்ரோசிஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். நைட்ரஜன் நேக்ரோசிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஆக்சிஜன் அதிகமாக உள்ளே போகிறப்ப நைட்ரஜன் கேஸும் கூட சேர்ந்து உள்ளே போயிடும். அப்படி போச்சுன்னா அதுக்கு பேர் நைட்ரஜன் நேக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். when the driver ascends to the surface too quickly, உடனே அவங்கள வந்து அந்த பகுதியிலேருந்து வெளியே எடுத்துட்டோம்னா பென்ஸ் ஆர் டீகம்ப்ரஷன் சிக்னஸ் அப்படின்னு ஒரு சிக்னஸ் ஏற்பட்டுரும், நெஞ்சு வலி ஏற்படுத்திடும். பென்ஸ் ஆர் டீகம்ப்ரஷன் சிக்னஸ் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துது. It occurs the nitrogen comes out from the solution while still blood forming to the bubbles. உடனே இது வந்து எதனால் வருதுன்னு சொல்லி கேட்டோன்னா, பிளட்டுக்குள்ளே நைட்ரஜன் வந்ததுனால அது சின்ன சின்ன பபுள்ஸை ரத்தத்துக்குள்ளே உருவாக்கிடும். ஸ்மால் பபுள்ஸ் blood are not harmful but large bubble can lock the small capillaries. சின்ன சின்ன நைட்ரஜன் பபுள்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஆனால் இதுவே பெரிய பபுளாக இருக்கிறப்ப சின்ன ரத்த குழாய் போய் அடைச்சிக்கும். பிளாக்கிங்னா அடைச்சிக்கிறது, பிளட் ஃப்ளோ போய் அடைச்சிக்கும். கேன் ப்ரெஸ் நர்வ் எண்டிங்ஸ், நரம்பு எண்டிங்கில் போய் அடைச்சிக்கும். ஓகேங்களா? தீஸ் டீகம்போசன் சிக்னஸ் இஸ் அசோசியேட் வித் பெயின் இன் ஜாயின்ட்ஸ். மூட்டு வலி அதிகமாக ஏற்படும், மசில்ஸில் பெயின் ஏற்படும், நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் ஸ்ட்ரோக், பக்கவாதத்தை கூட ஏற்பட்டு ஃபிக்ஸ் வந்துடும். சரிங்களா? ஃபிக்ஸ் வந்து அடைச்சிக்கும். These risks of nitrogen necrosis bends to common scuba divers. Scuba divers அப்படின்னா இந்த கடலில் போட்டில் இந்த நீச்சல் உடை போட்டுக்கிட்டு இந்த டால்ஃபின் மாதிரி நீந்திக்கிட்டு போவாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் ஸ்கியூபா டைவர்ஸ். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடலோட ஆழத்துக்கு திடீர்னு நீங்கள் ஆழமாக போயிட்டீங்க அப்படின்னா அங்கே தண்ணியோட ப்ரெஷர் அதிகமாகிடும். தண்ணியோட ப்ரெஷர் அதிகமாகிறதுனால லங்ஸை வந்து உள்ளே அழுத்தி பிடிச்சிக்கும். லங்ஸ் உள்ளே அழுத்தி பிடிக்கிறதுனால அதிகப்படியான ஆக்சிஜன் உள்ளே போகும். இப்படி அதிகப்படியான ஆக்சிஜன் உள்ளே போகிறப்ப நைட்ரஜன் கேஸும் உள்ளே போய் பிளட் சர்க்குலேஷன் நடந்துடும். அதுக்கு பேர் நைட்ரஜன் நேக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். உடனே அவங்கள வெளியே எடுத்தோம்னா பென்சர் டீகம்ப்ரஷன் சிக்னஸ் அப்படின்னு ஒன்று ஏற்படும். இது ஏன் ஏற்படுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நைட்ரஜன் பிளட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இது சின்ன சின்ன பபுள்ஸை காசு பண்ணிடும். சின்ன பபுள்ஸ் இருந்தால் பிரச்சனை பண்ணாது, பெரிய பபுள்ஸ் இருந்தால் ரத்த குழாய் போய் அடைச்சிக்கும், நர்வ் எண்டேஜில் போய் அடைச்சிக்கும். இது போய் வந்து ஜாயினில் பெயின் ஏற்படுத்தும், நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும், ஒரு சில நேரத்தில் ஃபிக்ஸும் ஏற்படுத்தும். சரியா? இது யாருக்கு ஏற்படுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்கியூபா ட்ரைபர்ஸ் அப்படிங்கிற தண்ணிக்குள்ளே நீந்திட்டு போவாங்க இல்லையா, டால்ஃபின் மாதிரி, அவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு டூ யூனோ கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அலர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது.
அலர்ஜி எதனால் வருதுன்னா அலர்ஜன் அப்படிங்கிற பொருளால் வருது. அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீ பொல்யூட்டோட ஏரியாவில் இருந்தால் உனக்கு அலர்ஜி வரும். இமீடியட்லி வி ஸ்டார்ட் ஸ்னீசிங் அண்ட் காக்கிங். தும்மல் இருமல் வரும். தும்மல் இருமல் வந்துனாவே அலர்ஜி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அலர்ஜி தட் பிளேஸ் அஃபெக்ட் அவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ். அலர்ஜி வந்து நம்முடைய மூச்சுக்குழாய் பாதிக்கும். அண்ட் ரெஸ்பான்ஸ் டு தி அலர்ஜன்ஸ் டு ஸ்டார்ட் வித்தின் மினிட்ஸ். உடனே இது ஸ்டார்ட் பண்ணிடும். அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய பொருள் உடம்புக்குள்ள வந்துருச்ச உடனே வித்தின் செகண்டுக்குள்ளார மினிட்ஸ்க்குள்ளார அலர்ஜி ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அலர்ஜின் ப்ரொவோக் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இது வந்து வீக்கத்தை ஏற்படுத்தும். A common metaphor is allergy is ஆஸ்துமா. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆஸ்துமா அப்படிங்கிற அலர்ஜி. ஓகேங்களா? அலர்ஜி வந்து அலர்ஜனால் ஏற்படுது. அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய பொருள்னால வருது. அதுக்கு பேர் அலர்ஜன்ஸ். நீங்கள் வந்து பொல்யூட்டட் ஏரியாவில் இருந்தீங்கன்னா உடனே உனக்கு அலர்ஜி ஸ்டார்ட் ஆயிடும். உடனே ஸ்னீசிங் அப்படின்னு தும்மல், காக்கின்னு இருமல் ஏற்படுது. அலர்ஜன் தட் பிளேஸ் அவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அலர்ஜன் வந்து மூச்சுக்குழாய் பாதிக்கும். இது மூச்சுக்குழாய் பாதித்து உடனே அலர்ஜி ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடும். அலர்ஜி வந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ், வீக்கம் ஏற்படுத்தி கொடுத்துரும். லங்ஸுக்குள்ளே போச்சுன்னா லங்ஸ் வீங்கிடும். காமன் அலர்ஜிக்கு எடுத்துக்காட்டு ஆஸ்துமா அப்படிங்கிற அலர்ஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு சின்ன போய் பார்க்கலாம். டியூரிங் கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் டிமாண்ட் ஆஃப் தி ஆக்சிஜன் இன்க்ரீஸ். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உடம்புக்குள்ள வச்சுன்னா பாய்சன் ஆயிரும். அப்போ ஆக்சிஜனோட லெவல் குறைஞ்சிரும். At high O2 less than blood degrees leads to the soften to the skin turns bluish black. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஆக்சிஜனே வராமல் இருந்துச்சுன்னா அவங்க ஸ்கின் என்னவாக மாறிடும்? ப்ளூவாக மாறிடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.